நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஒரு ஸ்லோகத்தை பற்றி ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் கூறுகிறேன். பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தத்தே இது முதல் ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் ஸ்லோகம். இரண்டாவது இல்லாததாய் ஞானமனமாய் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை பிரம்மம் என்றும் பரமாத்மா என்றும் பகவான் என்றும் அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள். பெருமானை பற்றி இந்த ஸ்லோகத்தில் 5 விதமான வர்ணனைகள் உள்ளன. ஞானம், அத்வயம், பிரம்மம், பரமாத்மா, பகவான் என்பவை அந்த சொற்கள். பகவான் ஞானமயமாக இருக்கிறதுனாலே ஞானம் என்று சொல்லப்படுகிறார். மண்மயமாய் குடம் இருக்கும், பொன்மயமாய் சங்கிலி இருக்கும், ஞானமயமாய் பிரம்மம் இருப்பார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று தான் உபனிஷத்து கூறுகிறது. அதனால் ஞானமயமானபடியால் தத்குணசாரத்வாத்து தத் விபதேசகான்னு சொல்லுவார்கள். எந்த குணத்தால் ஒன்று நிரம்பி இருக்கிறதோ அந்த குணத்தை கொண்டே அந்த பொருளை வழங்குவது முறை. அதனாலே ஞானத்தாலேயே பிரம்மம் நிரம்பி இருக்கிறபடியால் ஞானமென்றே சொல்லப்படுகிறார். அத்வயம் அப்படின்னால் இரண்டாவது இல்லாதவர். மேற்கொண்டு பரமமான ஆத்மான்னு சொல்ல வருகிறபடியால் ஆத்மாக்களுக்குள் மிக உயர்ந்தவர்னு தேறுகிறது. எப்போ ஆத்மாக்களிலே உயர்ந்தவர்னு சொல்லப்பட்டாரோ அப்போ இரண்டாவது இருக்கிறது. ஆத்மாக்கள் இருந்தால் தானே அவற்றுள் உயர்ந்தவர்னு சொல்ல முடியும். ஆனால் அத்வயம்னு சொல்லப்பட்டிருக்கே, அப்போ ரெண்டாவது இல்லையா என்றால் ராமானுஜ பாஷ்யத்தின்படி தனக்கு நிகரான ரெண்டாவது இல்லாதவர்னு பொருள். மத்த பரதரன் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சயான்னு கண்ணனே சொல்கிறார். அவரை காட்டிலும் மேம்பட்டவரோ அவருக்கு சமமானவனோ என் இரண்டாவதே இல்லாதவர். அதனாலே தன் நிகரற்றவர், தன் ஒப்பார் இல்லப்பன், ஒப்பிலி அப்பன். அதுதான் அத்வயம்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ ஞானம்னு சொன்னது ஞானமயமானவர், அத்வயம் தனக்கு நிகரில்லாதவர். இப்படி இருக்கக்கூடியவர் யார்? உபனிஷத்துக்கள் பிரம்மம்னு யாரை கூறுகிறதோ பிரம்ம சப்த வாச்சியன். பிரம்மங்கிறதுனாலே மிக பெரியவர் என்றும் தன்னை பற்றினவர்களை தனக்கு நிகராக உயர்த்துபவர் என்றும் பொருள். அதனால பிரம்மம்னு சொல்லித்து. அந்த பிரம்மம் தனியானவரா, வேறாரும் கிடையாதா வென்றால் பரமாத்மா நாராயண பரம்பிரம்ம தத்துவநாராயண பரஹா நாராயணபரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா என்ன உபனிஷத்து. அப்போ பரமமான ஆத்மானால் தன்னை காட்டிலும் உயர்ந்தவர் இல்லாதவர். பரமாத்மான்னு சொன்னத்துக்கும் அத்வயம்னு சொன்னத்துக்கும் தொடர்பு உண்டு. இரண்டாவது தத்துவம் உண்டு, ஆனால் தனக்கு நிகரான இரண்டாவது தத்துவம் இல்லாதவர். இந்த 2 அர்த்தமும் புரியணுங்கிறதுக்காகத்தான் பரமாத்மான்னு சொல்லி அத்வயம்னு சொல்லுகிறது. ஆக பிரம்மங்கிறதுனாலே மிக பெரியவர். ஏன்னா பரம்பொருள் சின்னவரா பெரியவராங்கிற சந்தேகம் வரலாம். அவர் பெரியவர்ங்கிறதுக்காக பிரம்மம்னு சொல்லித்து. அவருக்கு இரண்டாவது உண்டா கிடையாதானால் இரண்டாவதும் உண்டு, 2 லட்சம் உண்டு, 2 கோடியும் உண்டு. ஆனால் தனக்கு நிகராக ரெண்டாவது இல்லாதவர். அதனால் பரமமான ஆத்மான்னு சொல்லித்து. பரமமான ஜோதிஷு, பரமமான தத்துவம், பரமமான ஆத்மா என்று உபனிஷத்துக்களே எல்லாத்திலையும் பிரம்மத்தை பரமம் பரமம்னு சொல்கிறது. தன்னை காட்டிலும் மேம்பட்டவர் இல்லாதவர். கடைசியாக பகவான்னு சொல்லுகிறது. ஷண்ணாம் பக இதீரிணாம் என்னும் பகவத் சப்த வாச்சியானி வினாஹேயேர் குணாதிபிகி ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்கிற முக்கியமான 6 குணங்களோடு கூடியவர். அப்போ இப்படிப்பட்ட பிரம்மம்
குணங்களோடு இருக்கிறவரான்னு கேட்டால் ஆம், சத்தியம் ஞானம் அனந்தம் என்னும் உபனிஷத்து சொன்னபடிக்கும் இங்கேயும் பகவான் அப்படிங்கிறதுனாலே அவர் அனைத்து குணங்களும் பொருந்தியவர் என்ன அர்த்தம் கிடைக்கிறது. அப்போ இந்த ஒரே ஸ்லோகத்தில் எத்தனை அர்த்தங்கள் பாருங்க. முதல்ல அவர் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறார், எந்த ஸ்வரூபமாக இருப்பார், ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால ஞானம்னு சொல்லித்து. அடுத்தது அவருக்கு நிகர் உண்டா கிடையாதா, ரெண்டாவது உண்டா இல்லையா, ரெண்டாவதே கிடையாது, அத்விதீயம் அத்வயம்னு சொல்லித்து. சரி, அவர் சின்னவரா பெரியவரா, பிரம்மம் மிகப்பெரியவர்னு சொல்லித்து. அவர் ஆத்மாவா அனாத்மாவானால் ஆத்மாதான். அப்போ எந்த ஆத்மாவை போன்றவர்னால் பரமமான ஆத்மா, தனக்கு நிகரில்லாத ஆத்மா என்று சொல்லித்து. அவருக்கு குணமுண்டா கிடையாதாவென்றால் பகவான் அதீத குணங்களோடே கூடினவர். எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் திண்கடல் சேரேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். ஈரிலா வன்புகழ், அவருடைய புகழ் ஈரில, அவருடைய குணங்களை எண்ண முடியாது. உயர்வர உயர் நலமுடையவன் ஆழ்வார் பாடினார். மற்ற யார் எப்பேற்பட்டவருடைய குணங்களையும் ஒன்றுமில்லாமல் செய்கிற அளவுக்கு உயர்ந்த குணங்களை உடையவர். அதுதான் உயர்வர உயர் நலமுடையவர். அப்போ பகவான்னு சொல்கிறது. 5 சொற்களையும் சேர்த்து சுக்காச்சாரியர் பாகவத புராணத்திலே வியாசர் எழுதி வைத்ததில் ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்கிறார். பல இடங்களிலும் மூலையில் இருக்கிற உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் ஓரிடத்தில் ஒரு ஸ்லோகத்தாலேயே வெகு நேர்த்தியாக புரிய வைத்திருக்கிறார். அப்போ பெருமானை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஞானமயமாய், அத்வயமாய், பிரம்மமாய், பரமாத்மாவாய், பகவான் என்று சொல்லப்படுபவராய் விளங்குகிறார். இதான் உண்மை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.